உங்களுடைய மன இறுக்கத்துக்கும் மன வலிக்கும் மன பதட்டத்துக்கும் மன போராட்டத்துக்கும் ஒரு பெரிய தீர்வை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அற்புதமான பெயர்ச்சியாக அமைகிறது. எந்த மிதுனராசிக்காரர்கள் நீங்கள் புலம்பினீர்களோ சத்தியமாக உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம், பெரும் பலம் வந்தே தீரும். 2ல உச்சம் அடைஞ்சா குரு கை நிறைய பணத்தை கொடுப்பார். ஏற்கனவே இருந்த பொருளாதார தட்டுப்பாடுகளை கடவுளுடைய அருளோடு விலக்கி கொடுப்பாரு. வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுடைய பல நாள் கனவு இந்த வருடத்தில் நிச்சயமாக நிறைவேறும். சின்ன இடமாவது என் பேர்ல பதிவு வரணும்னு நினைச்சவங்களுடைய கனவு சத்தியமாக நிறைவேறும். யாமிருக்க பயம் என் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த குரு பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் இந்த நிகழ்விற்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். யாமிருக்க பயம் என் திரு அருண்குமார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கும் போது. பல பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கும். இப்பவே கமெண்ட்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இன்றைய இந்த பதிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்வைக்குன்னு ஒரு பவர் இருக்கு அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். காதலியினுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல விழுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். மனிதர்களுக்கே அப்படி இருக்கும் பொழுது கிரக நிலைகளினுடைய பார்வைக்கு வித்தியாசம் இருக்கு. சனி பார்வைனா ஒரு பயம் வருது, குரு பார்வைனா ஒரு மகிழ்ச்சி வருது. இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு சொல்லுங்க. குரு பார்வை அப்படின்றது எவ்வளவு முக்கியம்? குரு பாத்தீங்கன்னா சுபத்துவமான கிரகம். ரொம்பவே நல்ல மனிதர்களுடைய பார்வை. இப்ப நம்மளே மனிதர்கள்ட்ட பேசும்போது பழகும் போதெல்லாம் நல்ல மனிதர்களோட இருக்கும் பொழுது ஒரு நல்ல விதமான உணர்வுகளை நம்ம ஃபீல் பண்றோம். ஒரு டாக்ஸிக்கான பீப்புளோட நம்ம பேசணும்னா அந்த என்விரான்மெண்ட்டே நம்மளை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துரும். இப்ப ஜாதக ரீதியா பார்க்கும்பொழுது முழுமையான ஒரு சுப கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது அப்படியே அந்த குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வலிகளும் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கிறதோ இந்த குரு அந்த இடங்களை பார்க்கக்கூடிய காலகட்டம் வரும் பொழுது அந்த வலிகள் அத்தனையும் தானாக மாறும். அவர்கள் பாவங்களே செஞ்சிருந்தாலும் கூட நீங்க அழகா சொன்ன மாதிரி ஒரு காதலன் காதலியை பார்க்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம் மாதிரி இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் நிச்சயமாக புனிதத்தன்மை அடையும். அப்படிப்பட்ட ஒரு பார்வை எங்க மேல விழாதா அப்படின்னு யாமிருக்க பயம் என் நண்பர்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப கமெண்ட்ஸ்ல கொடுத்துட்டு இருப்பாங்க, வலி மட்டும்தான் மிச்சம், உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற கமெண்ட்ஸை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாவற்றிற்கும் நிவர்த்தி தரும் வகையில வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி பலனை பத்தி சொல்லுங்க. எந்த நேரத்துல அது நிகழப்போகுது அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம்னா குரு பகவான் வைகாசி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு, இங்கிலீஷ் படி பார்த்தா மே மாதம் 26ஆம் தேதி இப்பொழுது இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடு உச்ச வீடான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சி கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு உச்சம் அடையக்கூடிய ஒரே ஒரு வீடு கடகராசி தான். இப்ப குரு உச்சமா இருக்கும் பட்சத்துல தட் மீன் இப்ப நம்ம பாக்கெட்லயே ஒரு 10,000 பணம் இருந்துச்சுன்னா நாம் செலவு பண்ணக்கூடிய விதங்கள் வேறு மாதிரி இருக்கும், நம்மளுடைய மனநிலைகள் வேறு மாதிரி இருக்கும். இப்ப குரு பகவான் ஒரு புத்துணர்வான இடத்துக்கு, ஒரு குதூகலத்தை தரக்கூடிய இடத்துக்கு தன்னுடைய உச்ச பார்வை பலத்தோடு ஆட்சி பலத்தோடு அமரும் போது 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தினுடைய பலன்களை அள்ளி கொடுப்பார். 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் எந்தெந்த இடத்துல அமர்கிறாரோ அதற்கேற்ப பல்வேறு விதமான மாற்றங்களை நிச்சயமாக இந்த வருஷத்துல கொடுத்தே தீருவார். இன்னும் எளிமையா சொல்லணும்னா இத்தனை வருஷம் நிறைய கிரகம் பயிற்சி ஆகுதுங்க, எங்களுக்கு எதுவுமே மாறவே இல்லை, போராடிட்டே தானே இருக்கிறோம், ஒவ்வொரு தடவையும் குரு பலன் இருக்கு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, சனி பயிற்சி ஆயிடுச்சு, இது நடந்துரும்னு சொல்லிலாம் நிறைய கவலையோட நம்ம மக்கள் வாழ்ந்திருப்பீங்க. இந்த வருடத்துல நீங்க தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை படக்கூடிய இடங்களும் குரு அமரக்கூடிய இடங்களும் சத்தியமாக அவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை பெற்று தந்தே தீரும். மாற்றம் ஒன்றே மாறாதது, மகிழ்வான மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு. 12 ராசிக்காரர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ குறிப்பா 12 ராசிகளுக்குமான பலன்களை நம்ம பார்த்துடலாங்க. குரு பெயர்ச்சி பலன்கள்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. செய்யக்கூடிய வேலையில ஆத்மார்த்தமாகவும் கடின உழைப்போடும் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகுது, இந்த குரு பெயர்ச்சி எங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது. ஏற்கனவே முதல் 5 ராசிகள்ல மிதுனமும் வந்துருச்சு. இருந்தாலும் குறிப்பா இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமையிருக்கு? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2 வருட காலங்களா எந்த கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் நடந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த ராசிக்காரர்கள் இவர்களும் ஒருவர். ஏன்னா கடந்த ஒரு 2 வருடத்திற்கு முன்னாடி 12ல குரு இருந்துச்சு, விரைய குருவா இருந்தாரு. கடந்த 1 வருடம் முழுக்க ஜென்ம குருவா இருந்துச்சு. ஜென்ம குரு ஒரு ஜாதகத்துக்கு இருந்துச்சுன்னா பொதுவா பெரிய மனச்சரைக்குள்ளேயே மிதுனராசிக்காரர்கள் மாட்டி வாழ்ந்திருப்பாங்க. ஏன்னா மிதுனம் என்பது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு வாழக்கூடிய குணம் உங்களுக்கு தாங்க இருக்கும். கஞ்சியும் குடிப்பேன் சார், கறியும் சாப்பிட்றேன் சார், ரோட்ல விட்டாலும் நான் படுத்து தூங்கிடுவேன், 5 ஸ்டார் ஹோட்டலையும் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய குணம் படைச்சவங்க. உங்களுடைய மன இறுக்கத்துக்கும் மன வலிக்கும் மன பதட்டத்துக்கும் மன போராட்டத்துக்கும் ஒரு பெரிய தீர்வை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அற்புதமான பெயர்ச்சியாக அமைகிறது.
குறிப்பா குடும்பம், வாக்கு, தனம், கல்வி, பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது வீட்டுல குரு பகவான் உச்சமடைகிறார். 2ல உச்சம் அடைஞ்சா குரு கை நிறைய பணத்தை கொடுப்பார். ஏற்கனவே இருந்த பொருளாதார தட்டுப்பாடுகளை கடவுளுடைய அருளோடு விலக்கி கொடுப்பாரு. சார், குடும்ப வாழ்க்கையிலே நான் நிம்மதியை பார்த்ததில்லை சார், சந்தோஷத்தை பார்த்ததில்லை சார், பெரிய வழியோட மட்டும்தான் சார் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் எந்த மிதுனராசிக்காரர்கள் நீங்கள் புலம்பினீர்களோ சத்தியமாக உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம், பெரும் பலம் வந்தே தீரும். அதுலயும் குறிப்பா உங்களுடைய வார்த்தைகளுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல மதிப்பும் மரியாதையும் கூடும். நேத்துக்கு இதே உங்களை பல பேர் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, உதாசனப்படுத்தி இருப்பாங்க, அலட்சியப்படுத்தப்பட்டீர்கள். ஆனால் எங்கு நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ கண்டிப்பாக அந்த இடத்தில் இவர்கள் எழுந்து நிற்பீர்கள். அதுல மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா எஜுகேஷன் வைஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைத்தே தீரும். ஏன்னா வாக்குஸ்தானத்துல உச்சமடைகிறார் குரு. அப்ப அவங்க எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் கிளியர் பண்ணுவாங்க. 10 அரியர் வச்சிருக்கிற பிள்ளைங்களா நீங்க தாராளமா படிச்சு மேல வரணும்னு இந்த எக்ஸாம்ஸை ஒரு கான்பிடென்ட்டா எதிர்கொள்ளுங்க. கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தருவார். கடந்த ஒரு 1.5 வருஷமா மிதுன ராசிக்காரர்கள் தடுமாற்றத்திலே தான் இருந்தாங்க. ஒரு பெரிய நம்பிக்கை, தைரியம் எல்லாம் கிடையாது. அவங்க ஊருக்கு புத்தி சொல்லிட்டு தான் முட்டாளாயிடுவாங்க. அடுத்தவர்களுக்காக பொழுது எல்லா விஷயத்தையும் எதிர்த்து துணிவோடு செயல்படுத்தக்கூடியவர்கள். ஆனால் தனக்குன்னு ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட உடஞ்சு போய் உட்கார்ந்தாங்க. 1.5 வருஷம் நிறைய பாடத்தை கத்துக் கொடுத்தது. நண்பர்கள் யாரு, பழக்க வழக்கம் யாரு, சொந்த பந்தம் யாரு, கூட பிறந்தவங்க யாருன்றதெல்லாம் அந்த 3ல கேது வந்ததிலிருந்தே அவர்கள் பாடமாகத்தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு அந்த வழிகள் அத்தனையும் போக்கும். இப்ப சகோதர வழிகள்ல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாறும். நண்பர்களால் இருந்து வந்த பல்வேறு சிக்கல்கள் எல்லாமும் விலகக்கூடியதாக இருக்கும். மிதுனராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுபத்தோடு முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுடைய பல நாள் கனவு இந்த வருடத்தில் நிச்சயமாக நிறைவேறும். ஒரு சின்ன இடமாவது என் பேர்ல பதிவு பண்ணணும்னு நினைச்சவங்களுடைய கனவு சத்தியமாக நிறைவேறும். சார், நான் வண்டி வச்சிருக்கேன் சார், ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பா அந்த தேவைகள் எல்லாம் அவர்களுக்கு பூர்த்தி அடையும். ரொம்ப நாளா தொழில் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் சார், நான் கிட்ட வருது வெட்டி போகுது, அல்லது எடுக்கிறேன் ஒரு ஸ்டெப்போட நின்று போகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் சுய தொழில் பண்ணி அந்த சுய தொழில் வெற்றி பெறக்கூடிய காலத்தை இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து கடவுள் அவர்களுக்கு கொடுத்தே தீர்வார். அதே மாதிரி புத்தர பாக்கியத்தை எதிர்பார்த்த மிதுனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியத்தை கடவுள் கொடுப்பார். நான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், அல்லது ஏற்கனவே பல மருத்துவ செலவுகள் செஞ்சுட்டேன், நிறைய கோயில் குளத்துக்கு போய் சாமி கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட கடவுள் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த பிராப்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அனுகூலத்தை இந்த வருடத்தில் கொடுப்பார். மிதுனராசிக்கு ரொம்ப முக்கியமா 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருங்க. 6 குரு பார்க்கிறது கடன் சுமையிலிருந்து இவர்களை காப்பாற்ற போறார். ஏற்கனவே நிறைய பொருளாதார நெருக்கடி சார், கமிட்மெண்ட் நிறைய இருக்கு சார், என்னால என்ன பண்ண போறோம்னு எனக்கு தெரியல சார், வர்றது 10 ரூபா செலவு 12 ரூபா சார், அடுத்த 2 ரூபா எங்கேயாவது வாங்கலாமான்னு தான் சார் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்போ வாழ்க்கையே ஒரு ஓட்டத்தோடு எனக்குள்ள நகர்ந்து போயிட்டே இருக்குது. அல்லது நான் எடுத்துட்டு வந்திருந்தாலும் கூட என்னுடைய தேவைக்கு அந்த பணத்தை செலவு பண்ண முடியல அப்படின்லாம் மிதுனராசிக்காரர்கள் நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க இல்லையா? கவலைப்படாதீங்க. இந்த வருடம் முழுக்க உங்களுடைய கடன் படிப்படியாக அமையும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த சிக்கல்கள் அத்தனையும் தீரும். ஏற்கனவே நீங்க கொடுத்த கடன் திருப்பி வாங்கிடுவீங்க. நீங்க வாங்கின கடனையும் விரைந்து அடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். ரொம்ப முக்கியமா 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மறைமுகமாக இருந்த போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி எல்லாம் விலகும். துரோகங்களை நீங்க சந்திச்சு உங்களை யாரெல்லாம் வீழ்த்தினார்களோ அவர்களிடத்தில் நீங்க எழுந்து நின்று வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலத்தை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. ரொம்ப குறிப்பா அஷ்டம சனின்னு ஒண்ணு நடந்திருக்கும். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 5 வருட வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு, அதெல்லாம் நிறைய பிரச்சனை, நிறைய சிக்கல், நிறைய நெருக்கடி, நிறைய அழுத்தத்தை இவர்கள் கடந்து வந்திருப்பார்கள். ஒண்ணு இல்லற வாழ்க்கையில் இருந்திருக்கும், அப்படி இல்லாட்டி இவர்கள் நம்பி பேசியவர்கள், படையவர்களால் இவர்கள் ஏமாற்றப்பட்டிருப்பார்கள் அல்லது அலட்சியப்படுத்தப்பட்டிருப்பார்கள். அப்ப அந்த சிக்கல்கள் எல்லாமும் கடவுளுடைய அருளோடு சரியாகும். ஏன்னா போன மார்ச் 6ஆம் தேதி இவங்களுக்கு ராகுப்படியில் இருந்த சனி விலகிட்டார். ஏன்னா அவங்களுக்கு 8ஆம் அதிபதியே அந்த சனி பகவான் தான். அந்த சனி விலகினதுனால இல்லற வாழ்க்கையில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே போகும். குறிப்பா பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க வீட்டுல திருமண வயசுல பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அந்த திருமண வாழ்க்கை அவர்களுக்கு பரிபூரணமாக கூடி வரும். சார், கல்யாணம் ஆகி புள்ள கஷ்டப்படுது சார், வீட்டுக்காரர் சரியில்லை அல்லது மனைவி சரியில்லாம இருக்கு சார், எப்படியாவது இவங்களுக்குள்ள அந்த சண்டை சரியாகுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிக்கல்கள் அத்தனையும் சரியாகும். கணவன் மனைவி உறவுக்குள்ள அன்பும் அந்யோன்யமும் காதலும் பற்றும் பாசமும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். கணவனால மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் இந்த காலத்தில் மிகப்பெரிய அனுகூலங்களும் ஏற்றங்களும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்துல ராகு உட்கார்ந்துருக்கு. இந்த ஜாக்பாட்னு சொல்லி பேசும்போதே நீங்க அற்புதமான ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சீங்க. அது மிதுன ராசிக்கு பொருந்தும். எதிர்பார்த்திராத ஒரு யோகம், எதிர்பார்த்திராத ஒரு திருப்பம், எதிர்பார்த்திராத ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இந்த வருடத்தில் அவர்களுக்கு அமைந்தே தீரும். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் 9ல ராகு இருக்கிறது.
9ல ராகு இருந்துச்சுன்னா பெரிய பெரிய மாற்றம், பெரிய திருப்பங்கள் எல்லாமும் வரும். 100 ரூபாய் கிடைக்கின்ற இடத்துல 1000 ரூபாய் கடவுள் கொடுப்பார். 1000 இடத்துல லட்சத்தை கடவுள் கொடுப்பார். அவருடைய தேவையையும் நிலையையும் பொறுத்து அந்த ஜாக்பாட் என்னன்றதை அவங்களே தீர்மானிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி மிதுனராசிக்காரர்கள் 10ல சனி வந்ததுனால ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஸ்ட்ராங்கா சொல்லலாம், ஒரு பெரிய வேலை, தொழில், புகழ் இவர்களுக்கு உண்டு. ஏன்னா 10வது வீட்டுல எப்பவுமே பாவ கிரகங்கள் வந்து உட்கார்ந்துச்சுன்னா கண்டிப்பா அவர்களுக்கு பெரிய பட்டத்தையும், பதவியையும், புகழையும், பொறுப்பையும் தரும். அதே மாதிரி உச்சமடைகிற குரு 9வது பார்வையா 10வது வீட்டை பார்க்கிறார், தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்ப சனியின் மீது பரக்கூடிய குரு பார்வை என்பது ஒரு புனித தன்மையை ஏற்படுத்தும். அப்ப சனியால் இருக்கக்கூடிய தொல்லைகளை விளக்குவார். அப்ப அந்த அரசுத்துறை சார்ந்த உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ற குழந்தைங்க யாராவது படிக்கணும், அதுல எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைச்சா தாராளமாக அவர்கள் எழுதலாம். அவர்களுக்கு விரும்பிய துறைகளை கிடைக்கும். வேற ஏதாவது துறையில எனக்கு ஒரு பொறுப்பு வரணும் சார், பதவி வரணும் சார், புகழ் கிடைக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிற மிதுனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய உச்சம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். சோ பொருளாதார அடிப்படையில் மிகப்பெரிய லாபத்தை பார்க்கக்கூடிய காலமாக, ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில் உச்சமடைகிறதுனால கை நிறைய மிதுனராசிக்காரர்கள் வச்சு செலவு பண்ணுவாங்க. சார் லட்சம் வேணாம் சார், எனக்கு தேவைக்கு பணம் இருந்தா போதும், ஒரு விளவாக்காம ஒரு பொருள் வாங்கணும் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக அவருடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் தன்னுடைய ஒரு அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகக்கூடிய அடிப்படையில், அதாவது 12 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய குரு உச்சமடையும் பொழுது தன்னுடைய அடுத்த 12 வருட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு படியை இந்த வருடத்தில் மிதுனராசிக்காரர்களுக்கு சத்தியமாக கொடுப்பார். அது காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும்னு உங்களை நான் சிறுமப்படுத்துறதை விட உங்க வாழ்க்கையை நகர்த்துவதற்கு, உங்க வாழ்க்கையில நீங்க மேல வர்றதுக்கு கடவுள் உங்களுக்கு எது சரின்னு நினைக்கிறாரோ அதை சத்தியம் கொடுப்பார். பணங்காசு வாழ்க்கை கிடையாது. அது கோடி கிடைச்சாலும் கடவுள் ஒரு நோயை கொடுத்துட்டா அதுதான் நமக்கு பெருசு நினைச்சு வழியோட நம்ம கஷ்டப்படுவோம். பட் இதை என்னால் ஆழமா சொல்ல முடியும். உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ, எது நடந்தால் உங்க வாழ்க்கையில் நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ, எந்த விஷயங்கள் உங்களை பாதுகாக்கும் நீங்க மனதார நினைக்கிறீங்களோ, கடவுளும் அதை சரி என்று நினைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சத்தியமாக இந்த வருடத்தில் கொடுப்பார். ஒட்டுமொத்தத்துல மிதுனராசிக்காரர்களுக்கு பல்வேறு பல நல்ல மாற்றத்தையும் திருப்பத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த பயிற்சியை அவங்க நல்லா பயன்படுத்தணுன்றது என்னுடைய அன்பு வேண்டும். இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லைன்ற மாதிரி இப்பொழுதிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே குடும்பத்துக்குள்ளேயும் உடல் ஆரோக்கியத்திலையும் எப்படி இருப்பார்கள், இவங்க எந்தெந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், அதை பற்றி சொல்லுங்க. மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டியது, நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் 3வது இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் இருக்கு. இந்த கேது 3ல இருக்கிறதும் 9ல ராகு இருக்கு. 9ல ஒரு பக்கம் ராகு இருக்கிறது யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாலும் அப்பாவினுடைய உடல் நலத்துல கொஞ்சம் இவங்க கவனமா இருக்கணும். தந்தையாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும், விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது தேவையில்லாத அவர்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியான பிரச்சனைகள் இவருடைய ஜாதகப்படி அப்பாக்கு ஏற்படும். அதே மாதிரி பல பேருக்கு வந்து அந்த 3வது இடத்துல கேது இருக்கிறதுனால சகோதர வழி உறவுகளுக்குள்ள மனஸ்தாபங்கள் வரும், ரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள்ள சில மன கருத்து மோதல்கள் வரும். நண்பர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது ஜாகிரதையா இருக்கணும். குடும்ப விவகாரங்களை வெளியில பகிர்ந்துக்காம இருக்கணும்ன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும். கண்மூடித்தனமா யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம இருந்தாலே போதும். பெரிய சவால்களை இவர்கள் சந்திக்க மாட்டார். ஆரோக்கியம் பொறுத்தவரையில் எப்படி இருப்பார்? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு நிறைய பாடா படுத்திருச்சு அவங்கள. அதுக்காக தான் அந்த 2ல குரு, அந்த குரு வந்து ராசியை விட்டு விலகி வந்துட்டாலே மனத்தெளிவு வந்து, உடம்புல நோய் இருந்துச்சோ இல்லையோ மனதளவுல பயம் நிறைய இருந்தது. இது நடந்துரும், அது நடந்துரும், சின்னதா வேர்த்தா கூட ஹார்ட் அட்டாக் வந்துருமான்லாம் நினைப்பாங்க. சோ அந்த விஷயங்கள் எல்லாம் மாறுபடும். ஏற்கனவே உடல் ரீதியா மன ரீதியா மருத்துவ சிகிச்சை எடுப்பவர்களாக இருந்தாலும் கூட பகலவனை கண்ட பணி போல உடல் ஆரோக்கியம் அற்புதமாக சீருறும். அவங்க கவலையப்படலாம். கஷ்டம் வரும்போது இறைவனை பார்க்கறதை விட மகிழ்ச்சி அடையும் போது நன்றி சொல்றதுக்கு கண்டிப்பா போய் இறைவனை பார்க்கணும். அப்படி மிதுன ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியிலிருந்து தொடர்ந்து எந்த இறைவனை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய வழிபாடு அவருடைய வாழ்க்கைக்கு மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவருடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் வந்திருக்கிறதுனாலும் ராகுகேதனுடைய தாக்கம் இவருடைய ஜாதகத்திற்கு கொஞ்சம் இருக்கிறதுனாலையும் எம்பெருமானுடைய வழிபாடு, அதாவது பச்சைப்பயிர் சுண்டல் தானமாக இவர்கள் ஒரு சிவன் கோவில்ல ஒரு பிரதோஷ காலத்துக்கு கூட போயிட்டு இவர்கள் தானமாக கொடுக்கலாம். ஒரு சுண்டல் மாதிரி பச்சைப்பயிர் எடுத்துட்டு போங்க, ஒரு 10 பேத்துக்கு உங்க கையால கொடுங்க. இந்த 10ல சனி வந்திருக்காரு, அந்த சனி 10ல இருக்கிறதுனால அவர் நிறைய நன்மைகளை செய்வார். எம்பெருமான் நவ கிரகத்துக்கும் கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவன். அப்ப அந்த குரு 2ல வர்றதுனால அது ஒரு மிகச்சிறந்த பலனாக அவர்களுக்கு இருக்கும். அப்போ சிவபெருமானுடைய வழிபாடு, பக்கத்துல சிவன் கோயில் இருந்துச்சுன்னா அற்புதமா குரு பெயர்ச்சி அன்னைக்கு போயிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணி 2 அகல் விளக்குகளை ஏற்றி வைங்க. முடிஞ்சா அங்க நவகிரகத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கோ உங்களால முடிஞ்ச ஒரு மஞ்சள் வஸ்திரத்தை தானமாக கொடுத்துட்டு வாங்க. சாமிக்கு ஒரு மஞ்சள்ல ஒரு டவல் மாதிரி கூட எடுத்து கொடுத்து உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாழ்வு சிறக்கக்கூடியதா. தொழில் ரீதியாக மீண்டு வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஐயா குறிப்பிட்டது போல இறைவனை வந்து இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வளர்ச்சி என்றைக்கும் நிலைக்கட்டும். வாழ்த்துக்கள். இப்போ எங்களுக்கு என்னன்னா,
வழிபாடு செய்யணும், எளிமையா செய்யணும், எங்களுக்கும் இறைவனுக்குள்ள மட்டும் அந்த தொடர்பு இருக்கணும். அந்த மாதிரி எளிமையா இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய அந்த தினம் என்ன மாதிரியான ஒரு எளிய வழிபாடு செய்யலாம், எந்த ஆலயத்திற்கு செல்லலாம்? ஸோ குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நான் சொல்லக்கூடியது தன்னுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறது நல்லது. ஏன்னா அவங்க மனசுக்கு பிடிச்சி அவங்க கும்பிடுற கடவுளை தான் தன்னுடைய குருவாக நினைத்து அவர்கள் அத்தனை உத்தரவும் கேட்கறாங்க. எனக்கு முருகனை பிடிக்குது, குரு பெயர்ச்சிக்கு நான் முருகன் கோயில் போறேன். அம்பாளை பிடிக்கிறவங்க அம்பாள் கோயில் போவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய திருக்கோவில்களுக்கு அந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு போயிட்டு ஒரு 2 அகல் தீபம் குரு பகவானை நினைத்து, குருவாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து ஆத்மார்த்தமாக இந்த குரு உச்சத்துக்கு வரார், எங்க வாழ்க்கையும் உச்சமடைய வைங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக மேன்மைக்குரிய பலன்களை கடவுள் கொடுப்பார். உண்மையிலேயே தகப்பனுக்கே பாடம் சொன்ன ஞான குருவாய் திகழ்ந்தவர் தான் முருகப்பெருமான். அவருடைய தீவிர பக்தர் நீங்க. அருண்குமார் அவர்கள் குரு பெயர்ச்சி அன்று எந்த ஆலயத்தை தேர்வு செய்து செல்வார்? சென்னையில இருந்தா எந்த ஆலயத்துக்கு போவீங்க, இல்ல நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஆலயத்திற்கு போவீங்க? முருகர் ஆலயம். குரு பெயர்ச்சி முருகன் ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறத விட நான் குரு பெயர்ச்சி ஆகிற அன்னைக்கு சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது என்னுடைய வழக்கம். ஏன்னா கடவுளுக்கெல்லாம் மூலவராக திகழக்கூடியது எம்பெருமான் ஈசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் முருகன் மீது அதீத பற்று, காதல், பக்தி இருந்தாலும் கூட ஒரு எம்பெருமானை பார்த்துட்டா ஒரு பிரின்சிபலை பார்த்த மாதிரி, முருகன் நமக்கு ஹெட்மாஸ்டரா இருந்தாலும் ஸோ சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியின் போதும், அது குரு பெயர்ச்சின்னு இல்லைங்க, எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று அவருடைய பாதத்தை இறுகமாக பற்றும் பொழுது நவ கிரகத்தினுடைய பாதிப்புகளும் குறையும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. ஒவ்வொரு வருடங்களும் சிவன் கோயில் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த சிவனாலயம், குறிப்பா இந்த கோயில் அப்படின்லாம் இல்ல, எனக்கு எந்த சிவன் கோயில் கொடுத்தாலும் பக்கத்துல இருந்துச்சுன்னா போயிடுவேன். உங்க மனசுல எந்த ஆலயம்? அண்ணாமலையார் கோயில் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான தலம். அது மனதார அண்ணாமலையாரை நினைச்சு வழிபட்டுட்டா, அந்த மலையை ஒரு முறை சுத்தி வந்துட்டா மனசுல இருக்கக்கூடிய அத்தனை பாரங்களும் குறையும் அப்படின்றத ஆத்மார்த்தமா சின்ன பிள்ளையில இருந்து உணர்ந்தவன் அப்படின்ற அடிப்படையில அண்ணாமலையாரை ரொம்ப பிடிக்கும். சோ அதனால அண்ணாமலையார் திருக்கோயில் செல்றது வழக்கம். அண்ணாமலையாரை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க அந்த ஆலயத்திற்கு குரு பெயர்ச்சி தினத்தன்றுதான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நெரிசலில் சிக்கி அங்கு போய் வந்து கஷ்டப்படுறதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திலேயே அண்ணாமலையாரை நினைச்சுக்கிட்டு சுத்தினீங்கன்னா அங்கிருந்து இறங்கி வந்து அவர் உங்களுக்கு நிச்சயமா அருள் செய்வாரு. வாய்ப்பு கிடைக்கும்போது ஐயா சொன்னது போல திருவண்ணாமலை போய் கண்டிப்பா ஒரு முறை தரிசனம் செய்யுங்கள். இந்த உச்சகுரு பெயர்ச்சிக்கான 12 ராசிகளுக்குமான பலன்களையும் பொது பலன்களையும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லிங்க. இருந்தாலும் யாமிருக்க பயமே நண்பர்கள் நிறைவா நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற அந்த வெற்றி வார்த்தைகளுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஒரு சில வார்த்தைகள். சோ யாமிருக்க பயமேன் உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இந்த குரு பெயர்ச்சியில மிகப்பெரிய அடிப்படையில் மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை நோக்கி நகரப்போகுது அப்படின்றத மட்டும் நீங்க மனதார வச்சுக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா தெரியும், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ஆங்கரோட உட்காந்து பேசுறது. ஸோ ரொம்பவே ஆர்த்தி மேடம் அற்புதமாக அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. கேட்ட உடனே என்னுடைய அன்புக்காக கட்டுப்பட்டு இத்தனை மணி ஆனாலும் பொறுமையாக நிதானமாக உட்காந்து என்கிட்ட பேச வச்சு உங்களுக்காகவே அவங்க சொல்லிட்டாங்க வந்த உடனே, சண்டை போட்டாவது நம்ம நேயர்களுக்கு உங்ககிட்ட இருந்து நான் நல்ல பலன் வாங்கி கொடுக்கணும் சார் அப்படின்னாங்க. ஸோ கடவுள் அருளோடு உங்கள் சார்பாக நான் உங்களுக்கும் எங்கள் நேயர்கள் சார்பாக ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு போனீங்க, அதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அண்ட் முருகனுடைய அருளோடு பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலன்களும் முருகப்பெருமான் 100% அள்ளி கொடுப்பார் அப்படின்றத நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்காகவும் முருகனுடைய பாதத்துல என்னுடைய பிரார்த்தனைகளை வச்சுக்கிறேன். அண்ட் மற்றொரு அழகான தருணத்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார். நன்றி, வணக்கம்.